இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. உச்சதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தி ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். சங்கீதம் 81 அதிகாரம் 16 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. உங்களை ஆசிர்வதிப்பார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, ஒருபோதும் கலங்காதிருங்கள். யோவான் 21 அதிகாரத்தில் பேதுருவும் இன்னும் சில சீடர்களும் மீன் பிடிப்பதற்காக சென்றார்கள். போகிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. மீன் எதுவுமே கிடைக்கல. இரவோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, முடியல அவங்களால. சரி, ஓகே, இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலான்னு சொல்லி படகு அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி பார்க்குறாங்க. வலையில் ஒரு மீனும் சிக்கல. விடிய காலையின் போது இயேசு கடற்கரை நின்றார். அவர் பிள்ளைகளை சாப்பிடுவதற்கு அப்பம் மீன் இருக்கின்றதா என்று கேட்கிறாராம். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்களாம். உடனே என்ன பண்ணுறாரு, வாங்க படகெடுங்க போகலாம், வலப்புறம் வலையை போடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படுதலோடு வலையை போடுறாங்க. வலை நிறைய மீன்கள், 153 பெரிய மீன்கள் பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது வேதத்தை வாசிக்கின்ற பொழுது. உடனே அது என்ன பண்ணுறாங்க, அப்பவும் மீனும் வாங்க பிள்ளைகளே சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசியை போக்குகின்றார். சோர்ந்து போகக்கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அட போடா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோம், ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லி வருத்தத்தோடு என்ன பண்ணுறாங்க, கடற்கரையில் நின்றுட்டுருக்காங்க பேதுருவும் சீடர்களும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்க போகலாம், நான் சொல்கிற இடத்துல வலையை போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே, என்னடா இது, நம்ம மீன்பிடி தொழிலில் இருக்கோம், நம்மளுக்கு கிடைக்காத மீன் இவர் சொன்னதுமே கிடைக்குமான்னு சொல்லி எதிர்த்து கேள்வி கேட்கல, நீங்கள் யாருன்னு கூட கேட்கல. உடனே கீழ்ப்படுதலில் போனதுக்கப்புறம் வலை நிறைய மீன்கள் கிடைச்சதில்ல, பெரிய மீன்கள் 153 மீன்கள். அவங்க பசியை போக்குனாங்களா, ஆண்டவரும் உண்ணார்ல. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிள்ளையே பசியாக இருக்கிறியா, கவலைப்படாத, நான் உனக்கு உணவு தரேன். இன்றைய நாளில் வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நம்ம திடமாக இருக்கணும். நம்ம ஸ்டெடியாக இருந்துட்டோம்னாலே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம். என்ன பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன், எப்படி போகுது வாழ்க்கைன்றது தெரில, என் வாழ்க்கை எப்படியே முடிஞ்சிருமான்னு தெரில, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிலன்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்மளுக்குள்ளே. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு நோய் தானே. பார்த்துக்கலாங்க, இன்றைக்கி நாள் இப்படி போச்சா, நாளைக்கு பார்த்து நாளைக்கு சிறப்பாக இருக்கும், நாளைக்கு மறுநாள் இன்னும் சிறப்பாக இருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பார்த்துப்பார் பத்திரமா அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தாங்க. வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து போகின்றது என்பதை போல தோன்றினாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் முடியலப்பா, எல்லாமே இருக்க உனக்காக எடுத்து வச்சுருக்கான். கலங்காத, சோர்ந்து போகாத, உற்சாகமாறு. அவர் உச்சதமான கோதுமையினால் உங்களை போஷிக்கவும் கண்மலையின் தேனினால் திருப்தியாக்கவும் விரும்புகின்றார். எதிர்பாராத நேரத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை கொடுக்க தயாராக இருக்கின்றார். உங்கள் பசியை ஆற்ற போகின்றார். இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கசப்பான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு பிரதர். நிம்மதியே இல்லை, பிரச்சனை 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 தான். என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? முதலாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, கடன் சுமைகள். தெரியாதனமாக கடன் வாங்கிட்டான், அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளேயும் என் வாழ்க்கை முடிஞ்சிருமான்னு தெரியல. ஏகப்பட்ட பேச்சு பேசுகிறாங்க பிரதர். தெரிஞ்சவங்களே இப்படி பேசுகிறாங்க. இது தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்குறது தப்பாக போச்சுன்னு சொல்லி மனசு உடையுது. நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க, திடீர்னு ஒரு விஷயம் பண்ணும்போது மனசே உடஞ்சிது பிரதர். எதுக்கு இவங்ககிட்டலாம் பழகணும், மனுஷனே நம்ப தேவையில்லடா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுது பிரதர். எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. அது பக்கத்து வீடாக இருக்கட்டும், இல்லை நம்ம தெரிஞ்ச உறவாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டுமே, நம்ம உண்மையாக பழகிடுறோம்ல. அந்த உண்மைக்கான பழகின விஷயம் என்ன கொடுக்கும் பின்னாடினா, வலி வேதனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் உண்மையாக நேசிக்கணும், உண்மையாக பழகணும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை நேசிங்க போதுங்க. அவர் நம்ம ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்த போகின்றார். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை சொந்த பந்தங்களும் நம்ம வாழ்க்கையை தூக்கி ஒரு நிலைநிறுத்த போகிறதில்ல. நான் பார்த்துக்கிறேன் வா, உன்னுடைய பாரங்களை நான் சுமக்கிறேன்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க, அவங்களும் ஒரு கஷ்டம் இருக்குது. நம்முடைய பாரங்களை அவங்க சுமக்க முடியாது, அவங்களுடைய பாரங்கள் நம்ம சுமக்க முடியாது. ஸோ நம்ம வாழ்க்கைக்கான என்ன தேவையோ நம்ம ஓடினா தான் கிடைக்கும். அது இல்லை பிரதர், என் நண்பன் ஓடுவான், என் சொந்தக்காரங்க வருவாங்க, என்னை தூக்கி விட அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்களா? யாருக்காகவும் காத்துட்ருக்காதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தான் இறங்கி போய் அந்த விஷயத்தை அடையணும்.
இல்லை பிரதர், நான் வெயிட் பண்ணுறேன், எனக்காக என் நண்பன் வரான்னு சொல்லி காத்துட்டு இருக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக ஜெபிச்சுட்டு உனக்கு என்ன வேணுமோ கேட்கின்ற போது நிச்சயமாக கொடுப்பாருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, என் மீது கரிசனை உள்ள அன்பான தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நாங்கள் வெறும் கையாய் வந்தாலும் நீர் எங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்றீர் என்று நம்புகிற ஆண்டவரே, நீர் உச்சிதமான கோதுமையினால் எங்களை போஷித்து கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவீர் என்று நம்புகிறோம்ப்பா. நாங்கள் கேட்பதற்கு முன்னே நீ எங்கள் தேவைகளை அறிந்திருக்கின்ற ஆண்டவரே, இன்று எங்கள் இருதயத்தை, எங்கள் பிரசன்னங்களை, எங்கள் வாழ்க்கை உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. நாங்கள் உம்மை நம்பி இருக்கின்றோம் ஆண்டவரே, வேறு யாரையும் நாங்கள் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே முழு மனசோடு நம்பி இருக்கோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையை வழிநடத்துங்க ராஜா. எங்களுக்கு வேண்டியவற்றை அருள செய்யுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்குமாறு கெஞ்சி மன்றாடுறோம்ப்பா. உமது அன்பு ஒருபோதும் ஒழிந்து போகாதிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமும் வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.